சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் பயிற்சியாகி 12ஆம் பாவத்தில் போயிருக்காரு. பொதுவாக இந்த 12ஆம் பாவம் அப்படின்றது ஸ்தான பலம் நல்லா இருக்கா, பெருசாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? 3, 6, 8 அதே மாதிரி 12 இதெல்லாம் பெருசாக ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் குரு பகவான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறதுனால நம்ம ஒரு சுப வரையும் இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சியுடைய செயற்பாடுல சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எது வாங்கல, எது கிடைக்கல நீங்க நினைக்கிறீங்களோ. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க, சிம்மம்னாலே சிங்கங்க, தனித்துவங்க அப்படின்னு நாங்கள் வாழக்கூடிய நபர்கள். எங்களுக்கு என்ன வந்து சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி கேத்து வந்து உட்கார்ந்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கா. நம்மளோட மனைவி, நீங்கள் சிம்மராசி ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி பயங்கரமாக பேசுவாங்க. சிம்மராசி பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர் பயங்கரமாக பேசுவார். நான் தான் உலகத்திலே புத்திசாலி, நீ எதுக்கும் லாக்கி இல்லை, யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்ற மாதிரி நம்மளை கார்னர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட சிம்மராசியில பூர நட்சத்திரக்காரங்க நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக நீங்க படுற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. சிம்மராசிக்காரங்களுக்கு அது உண்டு. ஆனா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அழுத்தம்னா அழுத்தம், அவ்வளவு ஒரு அழுத்தம், நீங்க எதையும் சொல்ல முடியாது. சிம்மத்தில் வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவம் தனிச்சுக்கிறது நல்லதுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் கொடுக்குது. அந்த லெசன் வந்து உங்களோட நல்ல லைஃபு, நல்ல ரிலேஷன்ஷிப் இதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான். அதை கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணி அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் அள்ளி கொட்டுறாதீங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. காரணம் என்ன? சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த சில மாதங்களா, ஒரு சிலர்கள் கடந்த சில வருடங்களாவே, பல வருடங்களா பண்ற கஷ்டம் அப்படின்றது ஜாஸ்தி. அதுவும் சனி பகவான் அஷ்டமத்து சனியா வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் நிறைய பேர் ஜோதிடம் கேட்க வர்றதே என்ன அப்படின்னா, எதுக்காக வராங்க அப்படின்னா, நான் பாட்டும் கையில் 10 லட்சம் ரூபாய் அப்படி குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சிருந்தேன். என் பொண்டாட்டி இருக்கா பாருங்க, சும்மாவே இல்லாமல் என் தங்கச்சி வீடு கட்டுறா, காசை கூடுன்னு நச்சரித்து ஏறக்குறைய ஒரு 50 முறை சண்டை போட்டு என்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தா. அதுவும் சும்மா சண்டை போட்டு என்கிட்ட சண்டை போட்டதை விட்டா பரவாயில்ல, என் குடும்பத்தையே இழுத்தா. உங்கள் அண்ணனுக்கு கொடுத்த, உன் தம்பி கொடுத்த, உன் பங்காளி கொடுத்த, உன் பங்காளி கொடுத்த, உன் தங்கச்சி கொடுத்த, ஏன் தங்கச்சி கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லை அப்படின்னு கொடுத்தேன். கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ தங்கச்சி கிட்ட கேட்டுங்கிறா. அவ கொடுக்கறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. அதுக்கும் மேலே இவளை கேவலமா பேசுறா, சண்டை போட்டு அனுப்புறா. எப்போ என் தங்கச்சி காசை கொடுப்பான்னு என்னையே வந்து கேட்டுங்கிறா. ஆக நாங்க கொடுத்த காசு திரும்பி வருமா வராதா? வரும்னா எப்போ வரும்? இதுக்காக ஜோதிடம் கேட்குறாங்க. 2வது விஷயம் வந்து பாருங்க, வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சோம். எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு ஈக்குவல் அறிவே அவனுக்கு கிடையாது, என்னோட ஹையர் அஃபிஷியலுக்கு. ஆனால் அவன் என்னை ஏகப்பட்ட கேள்வி கேட்ட வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன். வேற நல்ல வேலை எப்போ கிடைக்கும்? இல்லை வேற வழி இல்லாமல் நான் செஞ்சுட்டு இருக்கேன், டியூ கட்டணும். வேற நல்ல வேலை எப்போ கிடைக்கும்? மாறலாமா? மாறினா சாதகமா அமையுமா? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, எப்பயுமே சிம்மம் குடும்பத்தை கண்ட்ரோலில் வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை. என் பிள்ளை என் கண்ட்ரோல் இல்லை, என் பொண்டாட்டி என் கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை. நான் யார் கண்ட்ரோலில் இருக்கனே தெரியல. நான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் பிரச்சனை இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன். இப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. 4வது ஆரோக்கிய குறைபாடுகள். நான் பாட்டும் சிவனேன்னு சும்மா பாத்ரூமில் எப்பயுமே இருக்கிற பாத்ரூம் தான், 10 வருஷமா இதே பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன காரணமே தெரில, லைட்டாக காலை வச்ச முன்னாடி குழந்தை குளிச்சுட்டு வந்துச்சு, சோப் பட்டு வழுக்கி விழுந்து எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சரு. நான் வந்து ராட் வச்சுருக்கேன். இப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் போனால் வந்தால் 4 பேர் எனக்கு வணக்கம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த மரியாதையை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் சிம்மம் இல்லைங்களா. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னை பார்த்தாலும் 4 பேர் கண்டும் காணாமல் போகிறாங்க. அது கூட பரவாயில்லைங்க, சாக்கிட்டு பேசுகிறாங்க. நம்ம செய்யாத தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் தப்பு செஞ்சிட்ட மாதிரி, நம்ம இன்னமும் வில்லன் மாதிரி நம்மளை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற சிம்மம். யாருனால கஷ்டப்பட்டீங்க? அஷ்டமத்து சனினால கஷ்டப்பட்டீங்க. இப்போ பெருத்த சந்தோஷம் என்ன? குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. சனி அஷ்டமத்து சனியாவே இருந்தாலும் எந்த விதத்தையும் உங்களை எல்லளவும் கெடுக்க போகிறது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கு மேலே குரு பகவான் பயிற்சியாகி 12ஆம் பாவத்தில் போயிருக்காரு. பொதுவாக இந்த 12ஆம் பாவம் அப்படின்றது ஸ்தான பலம் நல்லா இருக்கா, பெருசாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? 3, 6, 8 அதே மாதிரி 12 இதெல்லாம் பெருசாக ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் குரு பகவான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறதுனால நம்ம ஒரு சுப விரயம் அப்படின்றது செய்வோம். மறைஞ்சிட்டேன் இருந்தாலும் சுப விரயம் அப்படின்ட்டு செய்வோம். என்ன சுப விரயம் செய்வோம்? இது வரைக்கும் சுப விரயம் செய்யல அப்படின்னா செஞ்சிடுங்க. இந்த காலகட்டம் கண்டிப்பாக டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பாருங்கள், ஒன்று வீடு வாங்குவீங்க,
கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமுச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதுக்கும் மேலே இந்த 12ஆம் பாவம் அப்படின்றதே பரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே வெளிநாடு போய் பொருள் ஈட்டக்கூடிய பிராப்தம், வெளிநாடு போய் பிசினஸ் செய்யக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டில் போயிட்டு பிஆர் வாங்கக்கூடிய பிராப்தம், இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா என்ன. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கா. நம்மளோட மனைவி, நீங்க சிம்மராசி ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா மனைவி பயங்கரமா பேசுவாங்க. சிம்மராசி பெண்களா இருக்கீங்கன்னா கணவர் பயங்கரமா பேசுவார். நான் தான் உலகத்திலே புத்திசாலி, நீ எதுக்கும் லாக்கி இல்ல, யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்ற மாதிரி நம்மள கார்னர் பண்ணுவாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க. அட் த சேம் டைம் இந்த காலகட்டம் ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது செய்யலாம். ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒன்று வாங்கலாம். சனியினோட பிரச்சனை நம்மளுக்கு இல்லை. அதுக்கும் மேல விரைய குரு ஏதோ ஒரு விதத்துல சுப விரயம் அப்படின்றது சாலிடா நடக்குங்க. கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுங்க. இந்த காலகட்டம் எக்ஸலண்டா இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து என்னென்ன விஷயங்களை பக்குவமா இருக்கணும், எப்படிலாம் உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது, என்னென்னலாம் முன்னேற்றம் வரப்போகுதுங்கிறத மேடம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஸோ இப்போ 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்த பிறகு தன்னுடைய பார்வை மூலமா உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவு இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சியோடைய செயல்பாடுல சிம்மராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். எது வாங்கல, எது கிடைக்கல நீங்க நினைக்கீங்களோ அந்த விஷயங்கள்ல நீங்க பூர்த்தி அடையும். இதை வாங்கிட்டோம்மா, இது என்னுடைய லட்சியமா நினைச்சேன், ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், கண்டிப்பா கார்ல தான் போகணும். சிம்மம்னா அப்படி சிறப்பா போய் இறங்கணும்யா. அப்படி நம்ம இறங்கணும்னா ஒரு மதிப்பும் மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஆழமா இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக அந்த சிந்தனை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிந்தனைக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டம் சிவப்பு கார் வாங்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. யார் யாரெல்லாம் சிவப்பு கார் வச்சிருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் சிவப்பு கார் வாங்க நினைக்கீங்களோ, சிவப்பு கலர்ல கார் வாங்க நினைக்கீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட் சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா குருவுடைய பார்வை செவ்வாய் வீட்டில் 4ஆம் வீட்டில் வருதுனால குருமங்கள யோகம் கூட சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றமும் உண்டு. உங்க குழந்தைங்க இப்ப செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் அறிவையும் ஒரு அற்புதமான ஆற்றலையும் உங்களுக்கு குழந்தைகள் மூலமா கிடைக்க போது. குரு பகவான் அதற்கான வேலையை அவர் அற்புதமா செய்வார் அப்படிங்கிறது உண்மை. அதே போல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க செலவழிச்ச செலவு சான்ஸே இல்லை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த்துக்காக செலவழிச்சிருப்பீங்க, சில பேர் அம்மாவை புரிய வைக்கிறதுக்காக போராடி இருப்பீங்க. ஸோ இதுல எது நீங்க நடந்துச்சு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. அம்மாவுடைய ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை சரியா போகுது, அம்மா உங்களை புரிஞ்சுக்கிற போறாங்க, அம்மா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்னா கிரகங்கள் ரீதியா உண்டு அப்படிங்கிறது உண்மை. வேலையில பட்ட கஷ்டம், பட்ட போராட்டம், வேலையில இப்ப ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார். அதே போல நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சு யார் யாரெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்களோ, எத்தனை குடும்பங்களுக்கு ஒரு ஒளி கிரகமாக இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீங்களோ அத்தனை அன்பர்களுமே உங்களுக்கு இருட்டுக்குள்ள உங்களை தள்ளி விட்டாங்க. அத்தனை பேரும் உங்களை ஒரு வீண் பழி சுமத்தி உங்களை ரொம்ப டேமேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. அப்படின்னா அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து சிம்மம்னா சிம்மாசனம், சிம்மம்னா சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிறப்பான செயல்பாடை இனிமேதான் மற்றவங்க பார்க்க போறாங்க. அது குருவுடைய அருள் உங்களுக்கு சூப்பரா இருக்க போது. கிட்டத்தட்ட சிம்ம ராசியில பூர நட்சத்திரக்காரங்க ஒரு நாம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக நீங்க படுற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. சிம்மராசிக்காரங்களுக்கு அது உண்டு. ஆனா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அழுத்தம்னா அழுத்தம், அவ்வளவு ஒரு அழுத்தம். நீங்க எதையும் சொல்ல முடியல. உங்க கணவர்கிட்ட நீங்க இதை வெளிப்படையா பேசுவோம், அவர் செய்த தப்புன்னாலும் அதை சொல்ல கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுங்க. பேசாம நீ சொல்றதுக்குள்ள போய் இதாதான் இருக்கும், நீ சொல்லாத சொல்லி உங்களை அந்த அளவுக்கு பேச்சு உரிமையை தடைபெற்று வச்சிருந்த நிலை மாறப்போகுது. பூர நட்சத்திரக்காரங்க இனிமேல் போராட்டம் இல்லாத வாழ்க்கைக்கு உறுதியா வருவீங்க. உங்களுடைய கணவரா இருக்கட்டும், உங்களுடைய மனைவியா இருக்கட்டும், இனிமேதான் உங்களுடைய உண்மையான அன்பை
உங்களோட உண்மையான திறமையை புரிஞ்சுக்கிற போறாங்க. அதே போல சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா விதமான சிரமங்களும் உடல் ரீதியாக, மன ரீதியாக என்னென்ன சிரமங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சோ, அதெல்லாம் குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக ஹெல்த்ல நல்ல மாற்றம் வரும், வேலையில முன்னேற்றம் வரும், வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். மாற்றமும் ஏற்றமும் சிம்மத்துக்கு குருவுடைய அருளால் உறுதியா உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க, சிம்மம்னாலே சிங்கம்ங்க, தனித்துவங்க அப்படின்னு நாங்கள் வாழக்கூடிய நபர்கள். எங்களுக்கு ஏண்டா வந்து சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி கேத்து வந்து உட்கார்ந்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய ஞானம் அப்படின்றது கிடைக்குதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஞானம் கிடைக்கணும் என்ன பண்ணுங்க, நம்மளோட திமிரெல்லாம் அடங்குங்க, வேற ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நான் எனக்குன்னு ஒரு கோல் வச்சுட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு சுயமரியாதை, கௌரவம், இதை தாண்டி நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த நபர்களுக்கு சில விஷயங்கள், நீ ஒருத்தருடைய ஹெல்ப் நான் போய் உங்ககிட்ட நான் கேட்குறதா, என்னுடைய என்னுடைய தராதரம் என்ன, நான் போய் இவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாருன்னா, நீ ரெக்வஸ்ட் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு இந்த கேது பவன் வந்ததுக்கப்புறம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கான நான் எப்பயுமே எங்கே இருந்தாலும் ராஜா ராஜா தாங்க, அதில் எந்த மாற்றமே இல்லை. சிங்கிளாக இருந்தாலும் ராஜா தான், காட்டில் இருந்தாலும் ராஜா தான் அப்படின்ற மாதிரி எப்பயுமே நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னதான் இடர்பாடுகள் எவ்வளவோ கிரகங்கள் வச்சு செஞ்சால் கூட எனக்கான சுகத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லைங்க. எல்லாமே எங்கள் வீட்டுக்காரமாக பார்த்துக்கிறாங்க. என்ன இது தட்டில் வைக்கும் போதே அப்படி கண்ணு பார்க்கும்போது எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. இப்போல்லாம் வந்து என்ன அதிகாரம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ராகு இருக்குல்ல 7ஆம் இடத்துல. எப்பவுமே ராகு கேதுக்கள் வந்து நம்ம நாடியில் சொல்லுவோம், அது வரும்போது சில அனுபவ பாடங்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ நமக்கான சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு தடைபாடு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு என்னன்னா, இந்த 5ஆம் இடம் பொதுவாகவே இத்தனை நாள் கூட என்கிட்ட கேட்டு தான் பையன் ஆர்டர் பண்ணுவான், என்கிட்ட கேட்டு தான் ஒவ்வொன்றும் பண்ணுவான். இன்னைக்கு என்னன்னா அவங்க அம்மாவை கேட்டு எல்லாம் பண்ணுறான், என்ன வீட்டில் என்னை யாருமே மதிக்கல அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அவங்க பிஸி ஷெட்யூலில் இருக்காங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தேவையில்லாத சிந்தனை தோணும். என்னை வந்து இவ்வளோ தூரம் மதிக்கல, நான் அவங்களுக்கு எதாவது பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத சிந்தனை வரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். இது எதுக்கு போய் பேசிட்டு சண்டை போட்டுட்டு பேச்சை குறைச்சிக்கலாமேன்ற மாதிரி சில பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன்மீகம் என்ன வருதோ இல்லையோ அமைதியாக பேசாமல் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ற அளவுக்கு நிறைய பேர் கோயில் குளங்கள் போயிட்டு வரதுக்கான குடுப்பனை இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ ஒன்றுங்க, ஓவர் திங்க் பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு இத்தனை சுயமரியாதை இல்லையா, கௌரவம் இல்லையா, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறேன், தப்பாக புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தான் எல்லாமே செய்கிறாங்க, எனக்கு என்ன பர்ஃபெக்டாக செய்வாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாங்க, அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா ஓகே ஆனது அப்படின்ற மாதிரி. தேவையில்லாத குடும்பத்தில் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வர்றதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க, நல்லது மட்டுமே நினைங்க, நல்லதாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம ஒய்ஃபு, நம்ம குழந்தை. அதே மாதிரி சிம்மத்தில் வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவம் தனிச்சுக்கிறது நல்லதுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் கொடுக்குது, அந்த லெசன் வந்து உங்களோட லாங் லிவ் நல்ல லைஃபு, நல்ல ரிலேஷன்ஷிப் இதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான். அதை கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணி அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் அள்ளி கொட்டுறாதீங்க. ஏன்னா குடும்பம் பிரிஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதுமானது. நிறைய பேருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, உங்களுக்கான டெஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். லாடு வைக்கிறது, கீழே விழுறது, அடிப்படுறது. முடிஞ்ச வரைக்கும் நைட் ட்ராவல் மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. நைட் டைமில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறது, யாருக்கு கூடயாவது ப்ராப்ளம் வந்து உடனே போய் இறங்கி போய் சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. தேவையில்லா பஞ்சாயத்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ உங்களுக்கு ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, என்ன ட்விஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஆஃப் பீரியடில் எனக்கு ஒரு வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பிடிச்ச மாதிரி, அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ராயல் என்ஃபீல்டு தான் வாங்கணும் அப்படின்னா இதை சப்போர்ட் பண்ணி வீட்டில் இருக்கவங்களே கூட வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பல பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத திடீர் தனவரவுன்னு சொல்கிற மாதிரி நான் யோசிக்கவே இல்லைங்க, என் கையில் திடீர்னு பணம் வந்துச்சு, லம்சம் ஒரு அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிற நிலை. அது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக இப்போ தாங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேர் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன், இத்தனை வருஷம் நான் எதுவுமே பண்ணல, நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், எனக்குன்னு சீக்ரெட் மணி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை கண்டிப்பாக இருந்தே தீரும். எத்தனை பேருக்கு இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க.